இது நல்லாவே வந்து நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஹாய், வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ். நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் சொல்ல முடியும். இது நம்ம ஸ்நாக்ஸாகவும் சொல்லலாம், இல்லை வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட சொல்லலாம். இது குழந்தைங்களுக்கு வந்து காலையில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி கூட நம்ம கொடுத்து அனுப்பிச்சா கூட ஒரு 2 சாப்பிட்டா கூட நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கோதுமை வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். நல்லா வந்து இது 250 கிராம் கொஞ்சம் மேலேயே தான் இருக்கும். இது ஒரு கப்பு, நீங்கள் எந்த கப்பில் எடுத்தாலும் பரவாயில்ல. நான் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். இது ப்ரௌன் சுகர் வந்து தான் போடணும், இல்லைன்னா நீங்கள் வெல்லம் போடுறதாலும் போட்டுக்கோங்க. ப்ரௌன் சுகர் வந்து இதுக்கு ஈக்குவல் பார்த்தீங்கன்னா 3/4 கப்பு இருக்குது. உப்பு வந்து எப்பவுமே நம்ம ஸ்வீட்டு பொருள் நம்ம செஞ்சோம்னா கொஞ்சம் சிட்டிகை உப்பு போடுவோம். ஸோ அதனால் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வாசனைக்கு ஏலக்காய் தூள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு டம்ளர் நான் தண்ணி ஊற்றுறேன். இதில் ப்ரௌன் சுகர் இருக்குல்ல, அதை நம்ம இதில் போட்டு நல்லா வந்து மிக்சிங் பண்ணி நல்லா கரைய வச்சுக்கணும். நல்லா வந்து ஃபுல்லாக கரையணும். நல்லா வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு, ப்ரௌன் சுகர் கரைஞ்சிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ஃபுல்லாகவே கரைஞ்சிடணும். இதுக்கப்புறம் நம்ம கோதுமை வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் ஃபுல்லாக கரைஞ்சி வச்சுக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது கூட வந்து நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போடுறேன். கொஞ்சமாக சிட்டிக்கு அளவுக்கு கொஞ்சமாக உப்பு. நம்ம ஸ்வீட் எப்பவுமே வந்து நம்ம செய்யும்போது கொஞ்சம் சிட்டிக்கு அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லா ஸ்வீட்டை வந்து தூக்கி கொடுக்கும். அதனால தான் நான் வந்து கொஞ்சமாக சிட்டிக்கு அளவுக்கு போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேனில் வந்து நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த பேன் இல்லைன்னா கூட தோசை தவா வச்சாலும் பரவாயில்ல. நான் குட்டீஸ்க்காக நான் சின்ன சின்ன பேனில் வந்து இது ரொம்ப ரவுண்டாக இருக்குன்றதுக்காக நான் இதை வச்சுருக்கேன். கொஞ்சமாக நெய், நல்லா கொஞ்சம் சுற்றி பரவலாக தேய்ச்சிக்கோங்க. பேன் சூடான பிறகு கொஞ்சம் அந்த ரவுண்டுக்குள்ளேயே ஊற்றணும். கொஞ்ச நேரம் கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வேணா நம்ம திருப்பி போட்டுக்கணும். மேலே கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக நல்லா பாயில் ஆகிடுச்சு, இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் ஒரு பிளேட்டில் வந்து வச்சுருக்கேன். இது நல்லாவே வந்து நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்லாவே வந்து சாஃப்டாகவே இருக்குது. இப்போ வந்து இந்த குழந்தைங்களுக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.